வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம வாட்டர் அண்ட் ஃபயர் எஃபெக்ட் மேனிபுலேஷன் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம Photoshopஅ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட்ட பண்றதுக்காக நான் ஒரு இமேஜ் வந்துட்டு Photoshopக்குள்ள கொண்டு வரேன். இப்போ இந்த இமேஜ்ல ஹாஃபா டிவைட் பண்ணி ஒரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் பண்ண போறோம். இன்னொரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எஃபெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லேயர் டபுள் கிளிக் பண்ணி லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரோட லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி இந்த இமேஜோட ஃபேஸ் பார்ட் மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்டர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ஹாஃபாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களோட டூல் பாரில் செகண்ட் இருக்கிற டூல், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்கியூ டூல், இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா M. அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜோட ஹாஃப் பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி எடுக்கிறேன். காப்பிக்குன்னா கண்ட்ரோல் J கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆஃப் இமேஜ். இப்போது இந்த இமேஜை நம்ம காப்பி எடுத்தாச்சு. அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் J. இப்போது இது ரெண்டுக்கும் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ரெட் கலர், அதாவது ஃபயர் அப்படிங்கிறனால ரெட் கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இன்னொன்று வாட்டர் அப்படிங்கிறனால ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணணும். இப்போது ரெட்டோட வேல்யூவை கூட்டுறேன். மிட் டோன்ஸில் ரெட்டோட வேல்யூவை கூட்டுறேன். ஷேடோஸ் செலக்ட் பண்ணி அதுலேயும் ரெட்டோட வேல்யூவை கூட்டுறேன். ஹைலைட்ஸில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போது கீழே இருக்க இமேஜை ப்ளூவாக மாற்றணும். ஸோ சேம் தான். அதே மாதிரி இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் பேலன்ஸ். கலர் பேலன்ஸோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் B. இப்போது இது கூல் ப்ளூ கலருங்கிறனால இந்த மாதிரி கலர் வேல்யூஸ் வந்து கூட்டணும். -100, 0, +100. ஷேடோஸ் சேம் அதே மாதிரி ப்ளூவோட வேல்யூஸை கூட்டிட்டேன். இப்போ இந்த இன் பிட்வீனில் நான் டிவைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷேப், அதாவது அந்த ஷார்ப்னஸ் தெரியுது பாருங்கள். இந்த பர்டிகுலர் எஃபெக்ட் கொடுத்தோட அந்த ரெட் கலர் ஷேப்பும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளூவும் ஒரு செப்பரேட் பண்ணியிருக்க மாதிரி, ஒரு கட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு தெரியுதா. இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம நடுவில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது நெட்லேருந்து ஒரு PNG எடுத்து நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி ஒரு PNG எடுத்து கிளிக் பண்ணி இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, இங்கே பார்த்தீங்களா. இப்போ இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் டாப் லேயர் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட்ஸில் கலர் அண்ட் டாட்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கூல் லைட்னிங்கு, இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் ஒரு டோன் நமக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கூல் சைடு இருக்குது, அதாவது இந்த வாட்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நெட்லேருந்து சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து நாம் எடுத்திருக்கோம். அதை ப்ளேஸ் பண்ணி எப்படி அந்த எஃபெக்டை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் எஃபெக்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த பர்டிகுலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இமேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் பதிலாக மல்டிப்ளை ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம இமேஜ் வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அந்த வாட்டரோட எஃபெக்ட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கூட வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த லேயருக்கு வந்து எனக்கு
தேவையில்லாம இந்த கண்ல இந்த மாரி லிப்ஸ்ல இந்த மாரி வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நெறையா இருக்க மாரி ஃபீல் இருக்கனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அத வந்துட்டு ரிமூவ் பண்றேன். ஸோ ஒரு மாஸ்க் வந்துட்டு இந்த இமேஜ் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு பிரஷ் டூல கிளிக் பண்றேன். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி. டூல் பார்ல பிரஷ் டூல செலக்ட் பண்ணிட்டு, உங்க பேலட்ல பிளாக் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல நீங்க எந்தெந்த இடத்துலலாம் அந்த வாட்டர் இது தேவையில்ல அப்டின்னு நெனைக்கிறீங்களோ, அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்த வாட்டர் இமேஜ் எடுக்கிறேன். எடுத்து Photoshopல ட்ராப் பண்றேன். இதையும் நம்மளோட இமேஜ்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்றேன். சேம் இதையும் அதே மாரி மல்டிப்ளைக்கு மாத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து மேல இருக்கனால இந்த ஃபயருக்கும் அந்த இது போயிருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த 2 இமேஜையும் கீழ கொண்டு வந்துர்றேன். அதாவது ஃபயர்ங்கிற லேயர் இருக்குல்ல, அந்த லேயருக்கு கீழ கொண்டு வந்துர்றேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, வாட்டர் இருக்கு. அந்த ஃபயர்ங்கிற லேயருக்கு பின்னாடி அந்த 2 வாட்டர் எஃபெக்ட்டும் போட்டாச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அந்த ஃபயர்ங்கிற எஃபெக்ட்ட வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு மாஸ்க் போட்டு நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். பிரஷ் செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க பேலட்ல. சைஸ கொஞ்சம் சின்னதாக்கி, இந்த மாரி பண்ணியாச்சு. இப்போ திரும்பி ஒரு ஃப்ளவர் மாரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணலாம். அதாவது இந்த வாட்டர் டைப்லயே வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாரி ஒரு இமேஜ், அந்த இமேஜ ட்ரை பண்ணி நம்ம பண்ணலாம். இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் அதுக்காக. ஸோ, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். செலக்ஷன் டூல் கிளிக் பண்ணி, இந்த ஃப்ளார மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி, இந்த ஃப்ளார் மட்டும் நமக்கு தேவை. ஸோ, இந்த ஃப்ளார மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. என்ன டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. குயிக் செலக்ஷன் டூல். ஷார்ட்கட் வந்து W. இத யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மாஸ்க் கிரியேட் பண்றேன். மாஸ்க் வந்து இன்வெர்ஸ் ஆயி வந்திருக்கு. டபுள் கிளிக் பண்ணோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இத இன்வெர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒயிட் பேக்கிரவுண்ட் போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் வரும். ஸோ, இப்போ நான் மூவ் டூல் கிளிக் பண்ணி இத வந்து ஒரு கார்னருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் சைடு வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ சேம் இந்த ஃபயர் சைடு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ, அதே மாரி இந்த வாட்டர் இமேஜஸ் மாரியே நம்ம வந்துட்டு ஃபயருக்கு தனித்தனியா இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த இமேஜஸ வந்து நம்ம Photoshopக்குள்ள கொண்டு வரலாம். அந்த ஃபயர் இமேஜ் எடுத்து Photoshopல டிராக் பண்றேன். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபயர் இமேஜ் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கனால, இந்த கூல்ல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணிட்டு, இந்த லேயர மேல கொண்டு வந்து ட்ராப் பண்றேன். சரியா? கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, அதோட ஃபயர் எஃபெக்ட்ட கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா? எனக்கு வந்துட்டு இந்த ஃபயர் வந்துட்டு இந்த கூல் எஃபெக்ட்லயும் உள்ள வந்திருக்கு. ஸோ, நான் இந்த வாட்டர் எஃபெக்ட்ல வந்துட்டு நமக்கு அந்த வாட்டர் வந்துட்டு இது மேல டிஸ்ப்ளே ஆனப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த லேயர தூக்கி கீழ போட்டோம். ஃபயர் லேயருக்கு கீழ போட்டோம். ஸோ, அதனால வந்துட்டு அது டிஸ்ப்ளே ஆகல. இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ஃபயர் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபயர் லேயர இதோட கிளிப் மாஸ்க் பண்றேன். இந்த ஹால்ஃப் ஃபேஸ் இருக்குல்ல ரெட் கலர். அதோட கிளிப் மாஸ்க் பண்றேன். அந்த ஃபயர் லேயர் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபயர் லேயர்ல வச்சு, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப் மாஸ்கிங். இப்போ பார்த்தீங்களா? இந்த ஃபயர் வந்து கரெக்ட்டா இந்த பார்டர் இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கு. டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சரியா? இப்போ நான் அடுத்து வந்துட்டு இன்னொரு இமேஜ் எடுத்து உள்ள நான் கொண்டு வரப்போறேன்.
இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக தேவையான பொசிஷனுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ சேம் நம்ம ஃபயர் இமேஜுக்கு பண்ண மாதிரியே இந்த இமேஜையும் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப் மாஸ்கிங் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த பக்கத்து இமேஜை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாட்டர் எஃபெக்ட்டுக்கு நம்ம ஒரு பூ கொடுத்த மாதிரி இந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கும் நம்ம ஒரு பூ கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் எடுத்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் சைஸு. அந்த பூவை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பக்கத்தில் இருக்கிற இதை பூரா நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த பூவில் மாஸ்க் க்ரியேட் பண்ணி ப்ரஷ் செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு திரும்பி மூவ் டூல் கிளிக் பண்ணி நம்ம அந்த இமேஜை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபயர் இந்த இது வெளியில் வந்திருக்கா? ஸோ சேம் இந்த இமேஜுக்கும் கிளிப் மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு அந்த பர்டிகுலர் ஹாஃப் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ இந்த சைடில் இருக்க லீஃபை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். மாஸ்க் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ரஷ் டூல் ஷார்ட்கட் பி செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பேலட்டில் பிளாக் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போது இந்த வாட்டர் அண்ட் ஃபயர் எஃபெக்ட் மேனிப்புலேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.